ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன்ஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு ஆஃபேலி லீவ்னால பசங்களை வந்து இங்கே வெளியே கூட்டு போகணும்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்றதுக்காக நாங்கள் வந்திருக்க இடம் தான் விஜிபி ஒண்டர் வேர்ல்டு. ஸோ இது விஜிபியில் புதுசாக திறந்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ உள்ளே போய் என்னென்ன நடக்குதுன்றது, என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை நம்ம ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். சப்னம், அயான், சரத், ஸோ எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, உள்ளே போனால் தான் தெரியும் எதுக்கு, என்ன பர்பஸ்க்குன்னு. ஐயா ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. உள்ளே போவோமா? போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சொல்லு அஃபியா, நம்ம போகலாமா? ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் பிளேல விளையாடுறதுக்கு இந்த சாக்ஸை வந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் உள்ளே போகணும். அஃபியா போட்டுருச்சு. எல்லாம் போட்டிங்களா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸ் தூக்கி உள்ள போட. அவனை அயன் வர வர இவனை தூக்கி போடு. இவனை சரத் சரத் பயந்துட்டான். அயன் அயன் டே அயன் டே அஃபியா பார். அயன் ரொம்ப பயப்படுறான். புது இடம் அக்கா இருக்காங்க பாரு. அஃபியா அதான் அஃபியா பாடுறா. ஏகேயா அயனை போடு. கொடுத்தா நல்லா இருக்கும். அஃபியாவா எங்கடா அஃபியா? ஸோ இந்த கேம் ஒரு டிஃப்ரெண்ட். நம்மளே ஓனா இந்த ஏறா ஏறி போய் இது வழியா வர்றது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். இல்ல இல்ல, நான் எனக்கு எடுத்துக்கிறது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க நான் போட்டோ எடுத்து சேல் பண்ண நினைச்சிட்டாங்க. ஆஃபியா வா 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 வா. நல்லா இருக்கா ஆஃபியா? ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேமாக தான் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கேமாக இருக்குது. ஓகே, என்டர்டைன்மெண்ட் தான் பசங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பலூ பால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்த்து இறங்குப்பா, ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கு இந்த கேமும். இது பால் வந்து கலர் கலராக இருக்கா, பசங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. அயன் அஃபியா பாருங்க, அந்த ரோப்பு பிடிச்சி வருது. ரொம்ப போல்டான அஃபியா. அப்படிடா பிடிச்சிட்டு வா அஃபியா. ஏகேயா விளையாடு விளையாடு. தூக்கி போடு. ஏ அயன்ரா, அயனை பாத்துக்கோங்கடா. அயன் எங்கடா? அயன் அஃபியா. ஓகே, அஃபியா தூக்கி போட்டுடலாமா? இப்போ அங்க தூக்கி போடுறான். இந்த கேம்ல நம்ம பசங்களை த்ரோ பண்ணி விளையாடலாம். சேஃபா சூப்பரா இருக்கு. எந்திரி இல்ல எந்திரி. அஃபியா இது என்னடா புது இருக்கு? ரிங்குக்குள்ள போய் அதுக்கப்புறம் அதுல போய் பிளே பண்றதா? கீழே விழாம போகணும், கீழே விழக்கூடாது. அப்படியே பிடி அஃபியா, அப்படி சூப்பர் அஃபியா. இரு கடை இரு. இத பிடிச்சுக்க, அத பிடி. இப்ப கால அதுல வை. வெரி குட். இப்ப அதே மாதிரி அங்க பிடி. பிடிச்சியா? அப்படியே போ, அத பிடி. வாவ், அங்க பாரு, அங்க பாத்து போ. இருடா எங்கயா ஒண்ணா போங்க. சூப்பர் சூப்பர்.
அதுபடி அப்பியா அந்த கையை எப்படி சூப்பரா. ஓகே, இது ஒரு டிஃபரெண்டான கேமா இருக்கு. வாடா வாடா வாடா, பிடிச்சிட்டு தொங்கடா. அது சல்லுன்னு போறாரு. உண்டாடா உண்டாடா உண்டாடா, கீழே விடுறா. அப்பியா பாருங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு பாரு அப்பியா. அப்பியா பக்கறா, அந்த கையை பிடி, அந்த கையில பிடிச்சிட்டு போனோம். ஒரு கையை விட்டு கையில பிடி. எட்டல, அது ரொம்ப லாங்கா இருக்கு. அது அதுக்கு பிடிமா, கரெக்டா நேக்கா பிடி பாப்போம். அல்ல விழுந்துட்ட போ. சூப்பர்ரா, வெரி குட். எப்படி ஐடியா வந்துச்சு? சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உட்காந்துட்டு போ பாப்போம். வெரி குட்ரா. பார்த்து பொறுமையா பொறுமையா போ. அங்க பாரு அங்க பாரு. போ, அங்க பார்த்து போ, கீழே விழுந்துட கூடாது. இப்ப அதப்படி பெல்ட் அப்படி. ஸ்டாண்ட் அப், ஏந்திரி எந்திரி, அங்க பாரு. ஏ சூப்பரா போகுது பாரு அப்பியா. அவ்வளவுதான். சோ எக்கியா இப்போ இதுல வர்றான். எக்கியா இது சூப்பர் கேம், நல்ல சூப்பரா இருக்கா எக்கியா? இல்ல அது அப்பியா வருது. நெக்ஸ்ட் அப்பியா. அதை எடுத்துட்டு போற எக்கியா மேல. இதை எடுத்துட்டு போ. எக்கியா வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து ட்ரெக்கிங் ட்ரை பண்றேன்றான். ஓகே, ட்ரை பண்றேன்னா பாத்துடலாம். ஏறிடுறான் நானு. டேய் ரெடியாடா? ஏறவே ஆரம்பிச்சிட்டான். ஏறா ஏறா எக்கியா. அப்படிதான், வெரி குட். ஏறு. ஸோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பசங்களுக்கு, அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து த்ரில்லான கேமு. இது அடல்ட்டும் ட்ரை பண்ணலாம். பட் ஏறு ஏறு எக்கியா, ஏறு ஏறுறா ஏறுறா ஏறுறா. ஏ பக்கல்ல ஏ பக்கல்ல. ஏறு, அது எப்படி? ஏறு. அப்படிதான், ஏறு ஏறு. அதே மாதிரி அங்க ரைட் சைட்ல பிடி எக்கியா. இந்த ரைட்ல பிடுறா. அதனால முடியல, ரொம்ப யோசிக்கிறான். எக்கியா எக்கியா, ரைட்ல பிடி, ரைட்ல. அதுபடி காலத்துக்கு மேல வை, காலை மேல வை. எக்கியா என்னடா, இந்த ரைட் கால் அங்க வை, ரைட் கால் அங்க வை, ரைட் அங்க வை. அதுல வை ரைட்ட. வெரி குட். அவ்வளவு அப்படியே இரு. லெஃப்ட்ல வை, லெஃப்ட்ல வை, ரைட்ல வை. ஓகே, எக்கியா பண்ணா ரீச் பண்ண போறான். சூப்பரா. ஏறு ஏறு ஏறு. லெஃப்ட்ல வை, ஏறு ரைட்ல ஏறு. எக்கியா பயந்துட்டான் மேல போயிட்டு. ஸோ அதனால வாலிங் டிரைவே ரிட்டர்ன் போட்டு வந்துடலான்ட்டு விட்டு கையெடு. அவ்வளவுதான், விட்டு வா 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 வா. ஏண்டா பயந்துட்டான் அவன். மேல போனதுக்கப்புறம் கீழே பார்த்ததுல ரொம்ப பயந்துட்டான். கல்வி விடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அயன் லேடி அப்பியா களம் இறங்கிட்டாங்க. அப்பியா அயன் லேடி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் அப்பியா. அப்பியா சூப்பர். அப்பியா சரி சரி, வாழ்ந்துக்க சரி. அங்க பார்த்து ஏறு. ஏறு. அஃபியா பின்னாடி பார்த்துட்டு பயந்துருச்சு. ஸோ அந்த கேமை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே, வரப்போகுது அஃபியா. அஃபியா எங்கடா காணோம் அஃபியாவ? ஏய் ஸோ அஃபியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கான கேம்லாம் ரொம்ப லைக் பண்ணும். ஸோ அதில் அந்த லைனில் இப்போ இது ஒன்று கேம். ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, பட் அவங்க ஏஜுக்கு. அஃபியா சூப்பரா.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான் வந்து விஜிபி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இப்போ நம்ம இதை வந்து விட்டு வெளியில் போய் ப்ளே பண்ணோம் அப்படி நார்மலில் பண்ணோம்னா பேமெண்ட் எங்கேயோ போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 750க்கு வந்து ஓகே ஒர்த்து தான். ஏன்னா நிறைய இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்குது, கொஞ்சம் சின்ன கேமாகவும் இருக்குது. ஸோ எல்லா கேமும் என்ஜாய் பண்ணா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரெயின்லேயே வந்து ஷூட்டிங் கேம், வாட்டர் ஷூட் கேம் ட்ரெயினில். அப்படியே ஷூட் பண்ணுறா, ஷூட் பண்ண அப்படியா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தா டின்னர் லஞ்செலாம் வேஸ்ட் இல்லை. இங்கே வந்து லஞ்செலாம் நம்ம எதிர்பார்த்துட கிடையாது, வரும்போது நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ பேக் பண்ணிட்டு வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கேமும் கிடையாது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு இருக்குது, ஸோ அடல்ட்டுக்கு வந்து கிடையாது. சில்ட்ரன்ஸ் மட்டும் எதிர்பார்த்து வரலாம், பெரியவங்களுக்கு எதுவும் கிடையாது. பெரியவங்களுக்கு அந்த ஸ்கை சைக்கிளிங் இருக்குது, அப்புறம் அந்த ஜம்பிங் இருக்குது, ஸ்கை ஜம்பிங், அவ்வளோதான் இருக்குது. இது எல்லாமே சில்ட்ரன்ஸ் தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது இல்லை. இப்போ இங்கே பிரியாணி வந்து 220, பிரியாணியும் கீ ரைஸ் தான் இருக்குது, தோசை இருக்குது, அவ்வளோதான். உள்ள ஈட்டிங்க்குன்னு எதுவும் கிடையாது, கேண்டீன்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா சில்ட்ரன்ஸ் அப்போ சில்ட்ரன்ஸ்க்கு நினச்சி வந்தால் வரலாம், அடல்ட்ஸ்க்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, லஞ்சு சாப்பிட்டு மீதி இருக்கிற 2 கேம் தான் இருக்குது, அதை கண்டினியூ பண்ணலாம். பை. ஓகே, கேம் ஸ்டார்டட். அஃபியா வாவ், குலுக்கற இதானா? குலுக்கல் கேம். சரத்து என்னடா கீழே படுத்துட்ட, குலுக்குற படுக்கிறதா, ஏன் உட்கார்றா? அபியா என்னாச்சு? என்ன உட்கார்றா சார்? இப்படி சறுக்கிட்டு வந்துருவா சரத்து, சறுக்கிட்டு வர போற. அடி ரோப்ல போறதே ஒரு த்ரில்லா இருக்கு. ஆகாயத்துல பயத்துல பேச்சே வரல. ஸ்கை சைக்கிளிங் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே ஒரு ரைடு போனேன், அது நான் செல்ஃபி எடுத்துகிட்டே போனேன். செல்ஃபியில் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, ஸோ எடுக்க முடியல. அதனால தான் இப்போ 2வது ரவுண்டு போகிறேன். ஸோ எல்லாருமே அங்கே இருக்காங்க, ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த சைக்கிள் தான். ஸ்கை சைக்கிளிங் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஹாய், ஸ்கை சைக்கிளிங் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு கொடுப்பாங்க. ஒரு வாட்டி வரலாம், ரிட்டர்ன் போகலாம், மறுபடியும் 3வது வந்து அந்த ஸ்கையில் வந்து ஹேங்கிங்லேயே ரிட்டர்ன் வர்றது. ஸோ அது ஒரு த்ரில்லாக இருக்கும். இந்த ரோப்பிங்கில் போகிறது தான் வந்து அது ஒரு சூப்பராக இருக்குது த்ரில்லாக. இது நம்ம வந்து சென்னையில் இருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஸ்கை ரோப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கீழே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் 80 kgன்றனால எனக்கு வேணான்ட்டாங்க. சரி ஓகே, நான் ஜிம்மில் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் தம்பி மட்டும் தான் என்ஜாய் பண்ணான். சூப்பராக இருந்தது இது. ஓகே, வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நைட் வியூ, அதாவது விஜிபியோட கிங்டமோட நைட் வியூ. ஸோ இதில் வந்து கவர் பண்ணோன்னா டோட்டலாகவே ஒரு 5 hours இருந்தாலே போதும், நம்ம டோட்டலாகவே கவர் பண்ணிடலாம். நாங்கள் வந்துட்டோன்றனால கொஞ்சம் லேட்டாக கவர் பண்ணலாம், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து நிறைய பொறுமையாக பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அடல்ட்டுக்கு எதிர்பார்த்து நீங்கள் இங்கே வர வேணாம், சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் வாங்க. அடல்ட்டுக்கு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான். ஸோ சில்ட்ரன்ஸை நல்லா ஜாலியாக விளையாட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். நீங்களும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு புது வீடியோவில் நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறோம். பாய், நன்றி.